வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். வெல்கம் டு ஒன் மோர் ட்ராவல் வீடியோ நம்ம சேனலில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து போன வீடியோக்கான தொடர்ச்சி தான். போன வீடியோவில் நம்ம மதுரையிலேருந்து சேலம் வரைக்கும் ட்ரெயினில் வந்து ட்ராவல் வந்து பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இப்போ சேலத்துலேருந்து ஹொசூருக்கு நான் பண்ண பஸ் ட்ராவலை பற்றி ஒரு சின்ன வீலாக இருந்தது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஒரிஜினல் பிளானான ஹொசூருக்கு ட்ரெயின்லேயே போகிறது வந்து ட்ராப் ஆனதுனால ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ அங்கே என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதர் 3.33 இல்லைனா ஹோசூர் சேலம் 0.2 பிடிச்சி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அன்றைக்கி வீக் டே இருந்தாலும் கூட பீக் ஹவர்னால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தனால எனக்கு வந்து 0.2 மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு நம்பர்லே. ஸோ கொஞ்சம் கவலையோடு நிற்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்தில் ஏசிடிசியோட புது BS6 பஸ் வந்து என்ட்ரி கொடுத்த நம்பர்லே, சீட்டர் ஸ்லீப்பர். ஸோ பார்த்தோன்னே உண்மையிலே செம்ம ஜாலி ஆகிட்டான். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ராயலாக தான் நம்ம போய் ஹொசூரில் போய் இறங்க போகிறோன்னு முடிவு பண்ணி நான் வந்து அந்த பஸ்ஸில் சீட்டு பிடிக்க போனேன் நண்பர்களே. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே மதுரை பெங்களூர் மதுரை அந்த சர்வீஸு. ஸோ மதுரை பெங்களூர் டே டைம் ஓடிட்டு அண்டு பெங்களூர் டு ரிட்டர்ன் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஓடக்கூடிய வண்டி. ஸோ வண்டி வந்து பிராண்ட் நியூ வண்டி நண்பர்களே, மதுரை டிப்போ. ஸோ நான் போய் சீட்டில் போய் செட் ஆனேன். 2 டபுள் சீட் புக் பண்ணியிருந்தேன். 2வது ரோ, அதுக்கப்புறம் 3வது ரோ. அப்படியே வெளியே எட்டி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து பெங்களூர் வரக்கூடிய ஏசிடிசி ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வந்துச்சு நண்பர்களே. ஸோ அந்த வண்டியை பார்த்தோன்னே இதுக்கும் நம்மளுக்கு தான் இன்றைக்கி வந்து போட்டி இருக்க போது நினச்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே வேடிக்கை பார்க்குறப்ப சரியாக ஒரு 4:35 வந்து நாங்கள் வந்து மூவ் ஆகணும் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ மெல்லமாக மூவ் ஆகணும். சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி எக்ஸிட் ஆகணும் வந்து இங்கே பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அப்படியே ஊர்ந்து வெளியே போயிட்டு இருந்தோம். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து உண்மையிலே எக்ஸைட் ஆயிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பிராண்ட் நியூ BS6 வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நினச்சே பார்க்கல ஆக்சுவலாக வரும்னு. ஓகேங்களா? ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர், பிரகாஷ் பாடி கட்டினது. ஸோ ஆப்வியஸ்லி குவாலிட்டியெல்லாம் வந்து தரமாக தான் வந்து இருக்கும். ஸோ உள்ளார சீட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனாக இருந்துச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு நண்பர்களே. பர்த்து ஒரு 20% 30% தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த புது ஃப்ளைஓவர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை பிடிச்சி நாங்கள் வந்து எக்ஸிட் ஆனோம். ஸோ ஃப்ளைஓவரில் எங்கேருந்து பேசஞ்சர் வந்து துரத்திட்டு வந்தாங்கன்னு தெரியல. அங்கேயும் வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் ஒரு பேசஞ்சர் வந்து ஏறினாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு திரும்பி நாங்கள் வந்து ஃப்ளைஓவரில் வந்து கண்டினியூ பண்ணோம் நண்பர்களே. அண்டு அடுத்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம டிஎன்சி வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் வந்து டிரைவர் பேசிட்டு இருந்தார் நண்பர்களே. ஸோ இவ்வளோ ஃபேரு எல்லா சில்லறையை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு. ஒரு பையனை கட்டினத்துக்கு உதவிசத்தில் இருக்கும் மாதிரி பணிவுடன் கட்டுக்கு. ஸோ இது ஒரு விஷயம் வந்து புதுசாக இருந்துச்சு, வரவேற்கக்கூடியது நண்பர்களே. இந்த சேலம் டு ஹொசூர் சீட்டரோட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 170 ருபீஸ் நண்பர்களே. ஸோ மொத்தமாக 680 ரூபா ஆச்சு எனக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஏசிடிசியில் வந்து இந்த EVM மிஷினில் பிரிண்ட் பண்ண டிக்கெட் வந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ இது முன்னாடி அந்த பேப்பர் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது நல்ல ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும், மிஸ்ஸிங் தோஸ் டிக்கெட்ஸ். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ வண்டி, BS6 கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஃபீச்சர் வந்துருக்கு, சேஃப்டிக்கு எல்லாம் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு லேட்டஸ்ட் வண்டி தான். ஓகே, நம்ம ஆஸ் எ பேசஞ்சர் வந்து என்ன பார்க்கணும் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜர்னி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வண்டியில் வந்து ரெண்டும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஏர் சஸ்பென்ஷன் நண்பர்களே. ஸோ அதை நான் வந்து உண்மையிலே வந்து ஃபீல் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு காற்றுல போகிற மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. சேலம் சிட்டியில் இருக்க அந்த பம்பி ரோட்ஸு அதெல்லாம் கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரில. ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு அதிநவீன சொகுசு பேருந்து தான் வந்து நான் வந்து சொல்லலாம் நண்பர்களே. இப்படி ஜாலியாக ஆரம்பித்த நம்ம ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எது நடக்கக்கூடாது நான் வந்து பயந்துட்டு அது நடந்துச்சு நண்பர்களே. ஸோ வண்டி மகா உருட்டுனாங்க. ஓகேங்களா? சேலம் டோல் வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா 55 60 அப்பப்போ வந்து 60 தொட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படியே நாங்கள் மெதுவாக போய் சேலம் டோல் வந்து கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆயிடுச்சு நண்பர்களே. 4:56 எக்ஸாக்டாக நாங்கள் வந்து சேலம் டோல் வந்து கிராஸ் பண்ணோம். சரி, நான் கூட மனசை தேத்திக்கிட்டேன். ஓகே, சிட்டிக்குள்ளார தான் வந்து இப்படி போக பிக்கப் பண்ணிக்கணும்னு. பட் நண்பர்களே, ஏன்னா நான் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். இந்த பகல் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பெஷலி மதுரை அண்ட் திருச்சி டிப்போ வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். தெரில, என்னால் வார்த்தையை வந்து விளக்க முடியல நண்பர்களே. 55 60 ரொம்ப பொறுமையாக தான் அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஓம்லர் தாண்டிச்சு நண்பர்களே. சரி, இன்றைக்கி வந்து எப்படி ஒரு 4-4.5 மணி நேரம் ஆக்கிடுவாங்க ஒசூர் போகிறதுக்கு அப்படின்னு வந்து மைண்டை வந்து செட் பண்ணுறேன் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ என்னோட அந்த ஃபீலிங்கை வந்து வார்த்தையில் சொல்ல முடியல. சரி, அதனால தான் சரி லைவாக ரெக்கார்ட் பண்ணி போடலாம் தான் இந்த கிளிப் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்த நம்ம ஜர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் நேரத்தில், அதாவது நம்ம தொப்பூருக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் முன்னாடி நண்பர்களே க்ரூ வந்து மாறினாங்க. நம்ம டிஎன்சி வந்து ஸ்டேரிங்கை பிடிச்சாரு. ஓகேங்களா? ஸோ பட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் எனக்கு வந்து எந்த ஹோப்பும் வந்து இல்லை. சரி, எப்படி வந்து இதுதான் நம்ம இப்படி தான் வந்து மெல்லமாக போய் ஊர் போய் சேருவோம்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் கதையில் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் நண்பர்களே.
ஸோ நம்ம டிஎன்சி வந்து பிடிச்சதுக்கப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீசெண்டான ஸ்பீட், அதாவது சாலிடாக மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணார் 70-75 ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து வண்டி பறக்க ஆரம்பிச்சு. சரி நண்பர்களே, சரி இது ஒரு பேக்ரவுண்ட் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. சோகமாக இருந்தேன்னா நான் அப்படியே திரும்பி பழையபடி அப்படியே ஜாலியாக வந்து மாறிட்டேன். ஸோ அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம தொப்பூர் காட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து வீடியோ எடுத்துருந்த நண்பர்களே. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து கவர் பண்ணியிருக்கேன், நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ நண்பர்களே, வண்டி வந்து புது வண்டினால ஓகேங்களா, சம்மர் ரெஸ்பான்ஸ் ஹில்ஸ்லலாம் எந்த பிக்கப்லாம் அப்படியே தரமாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு லேகும் வந்து ஃபீல் பண்ணல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஓட்டிகிட்டு இருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொப்பூர் டோல் வந்து கிராஸ் பண்ணுறப்ப எடுத்தது ஓகேங்களா. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5:45 இருந்துச்சு நண்பர்களே ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் தொப்பூர் வந்து கிராஸ் பண்ணோம். டிராஃபிக் வந்து ஒன்றுமே இல்லை, வித்தின் எ மினிட் வந்து நாங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டில் தருமபுரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்மூத் ரைடு தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு டீசெண்டான ரைடு, அக்ரெசிவ் கட்டு ஹீட்டிங் இல்லாமல் ஒரு 70-75 அந்த ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணி போட்டு தான் நண்பர்களே. ஸோ ஐ வாஸ் என்ஜாயிங் தட் ஒன் ஓகேங்களா. ஸோ அண்டு நான் சேலத்தில் ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா டிரைவர் அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறப்ப, ஸோ வண்டி வந்து காலையில் 10 மணிக்கு மதுரையில் வந்து எடுத்திருக்காங்க சொன்னாங்க. சேலம் ரீச் ஆகிறப்ப சாயங்காலம் 4:15, கிட்டத்தட்ட ஒரு 6.25 மணி நேரம் வந்து எடுத்திருக்கு. ஸோ லேட் ஆச்சுன்னு வந்து சொன்னார். ஸோ எடுக்கிறப்ப லேட் ஆச்சா, இல்லை நடுவில் வேறு ஏதாச்சும் லேட் ஆச்சா, இல்லை நான் ஓட்டி வந்த ஸ்டைல்னால லேட் ஆச்சுன்னு இது வந்து தெரில. பட்டு நம்ம சேலத்துலேருந்து வெளியே வரப்போ ஸ்லோ மூவிங் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து அந்த டைலாக் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்போயே நினச்சேன் பெரிய சம்பவம் ஏதாச்சும் வந்து பண்ண போகிறாங்கன்னு. ரொம்ப பயந்துட்டு தான் வந்து இருந்த நண்பர்களே. பட் லக்கிலி அந்த மாதிரி வந்து நடக்கலை. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு சூப்பர் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ அண்ட் இது வந்து நாங்கள் தருமபுரி பைபாஸ் வந்து கிராஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:10 இருந்துச்சு நண்பர்களே ஓகேங்களா. ஸோ அண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிருஷ்ணகிரி வந்து அந்த சென்னை ஹைவே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃப்ளைஓவர் ஏறுறப்போ 6:58 டைம். ஸோ அடுத்து ஒரு 2வது நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஃப்ளைஓவருக்கு கீழே வந்து நாங்கள் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து ட்ராப் பண்ணோம். ஸோ அடுத்து ஒரு 7வது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிருஷ்ணகிரி டோல் வந்து ரீச் பண்ணோம் நண்பர்களே. ஸோ டிராஃபிக் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் சொல்லி நாங்கள் வந்து டோல் வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்சி தான் வந்து ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருந்தார் நண்பர்களே. அண்டு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரீடிங் லைட்டு த்ரூ அவுட் த ஜர்னி வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா. அண்டு நாங்கள் டோல் தாண்டின ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆண்டி நிப்பாட்டணும். டைம் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 7:15 வந்து இருக்கும் நண்பர்களே. ஸோ ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவன் ஹோட்டல் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் வந்து டீசெண்டாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ மேபி பிட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் வாங்கி சாப்பிடல, ஏன்னா அடுத்து கூடிய சீக்கிரம் வந்து ஓசூரில் இறங்குன்னு சொல்லி ஒன்றும் வந்து வாங்கி சாப்பிடல நண்பர்களே. அண்ட் இதான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருந்த பஸ்ஸு ஓகேங்களா. ஸோ பிரகாஷ் பில்ட் நான் என்ன சொன்ன மாதிரி நண்பர்களே, இந்த பஸ்ஸோட ஃபீச்சர்ஸை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் லான்ச் பண்ணுறப்ப. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகேங்களா. அதில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த பஸ்ஸில் வந்து என்னென்ன அமெனிட்டிஸ் வந்து இருக்குன்னு ரைட்டுங்களா. அண்டு வழக்கம் போல் பிரேக் டைமில் என்ன பண்ணுவோம், அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ பாசிங் பஸ்ஸஸை வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைலாண்ட் டாட்டா வண்டியாக இருக்கும். இது பாருங்கள், வால்வோட ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அந்த மாதிரி வந்து பாடி வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் தூரத்தில் வால்வோ தான் நின்றுட்டு நினச்சேன் ஓகேங்களா. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய வீட்டாங்கிற ஒரு சின்ன ஊருக்கு போகக்கூடியது. ஸோ ஒன் வேல 1000 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஜெர்னி வந்து பண்ணக்கூடிய வண்டி நண்பர்களே. ஸோ எவ்வளோ தத்ரூபமாக டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் பிரேக் அப்புறம் வந்து நாங்கள் ஜெர்னியை வந்து ரிசீவ் பண்ணோம் நண்பர்களே. அப்போ நான் குறுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கேபினில் வந்து உட்காந்துருந்தேன். சரி கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலான்னு. ஓகே, அவங்களும் வந்து பொலைட்டாக வந்து அலோவ் பண்ணாங்க. அண்டு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் டிரைவர் அவர் வந்து ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அண்டு சேம் ஓல்டு பத்தரிக் ஸ்டோரி கண்டினியூ நண்பர்களே. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 50-55 அக்கேஷனலாக 60-65 வந்து போச்சு. சத்தியமாக என்னால் வந்து ஜேர்னிக்கவே வந்து முடியல ஓகேங்களா. ஸோ இவ்வளோ ஒரு புது வண்டி வச்சுட்டு, இவ்வளோ ஒரு கெப்பாசிட்டியான வண்டி வச்சுட்டு இந்த ஸ்பீடில் ஓட்டுறது வந்து ஏதோ வண்டிக்கு பண்ண துரோகம் மாதிரி வந்து தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு நண்பர்களே ஓகேங்களா. ஸோ நான் கொஞ்ச நேரம் சொல்லியிருப்பேன், நான் வந்து ரொம்ப அனுபவப்பட்டேன்னு. சில வருடம் முன்னாடி இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணுறதில்ல. இந்த நம்ம எஸ்பெஷலி நம்ம எஸ்சிடிசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதுரை டு மதுரை திருச்சி டிப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேர சர்வீஸ் வந்து அவ்வளோ டேக் இட் ஃபார் கிராண்டட் ஓகே. அவ்வளோ மெல்லமாக வந்து உருட்டுவாங்க.
ரொம்ப கொடுமையாக இருக்கும் நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ இந்த விதத்தில் கோயம்புத்தூர் டிப்போ பஸ்ஸஸ் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், கொஞ்சம் டீசெண்டான ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் மதுரை அண்ட் திருச்சி வேற சேம் லீக். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாருங்கள், நான் வந்து இந்த பர்டிகுலர் க்ரூக்கு அகேன்ஸ்டாக வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஓகே, அவ்வளோ நல்ல மனசுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சாங்க, ரொம்ப இனிமையாக வந்து பேசினாங்க, பேசஞ்சர்கிட்ட ரொம்ப பொறுமையாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க நடுவில் பேச்சுவார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, தேர் ஆல்சோ காமன் பீப்புள். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து க்ரூ மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் தானே. பட் கொஞ்சம் பேசஞ்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஓவர் நைட் சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்பீடில் வந்து ஓட்டுறாங்க. ஸோ இந்த பகல் நேர சர்வீஸும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ண நண்பர்களே. பகலில் வந்து உருட்டுறது வந்து உண்மையிலே ஒத்துக்கவே முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஏ லுக் ஆன் தட் ஒன். நம்ம எஸ்சிடிசியில் வந்து புது வண்டி விட்டு இவ்வளோ செலவு பண்ணி பல நல்ல விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கோட்டை விடுறதுனால வந்து பேர் வந்து கெட்டு தான் வந்து போகுது. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த பார்ட் ஆஃப் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வேறு ஸ்டேட் பஸ்ஸு, நம்ம கேஎஸ்ஆர்டிசி, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மஃப்சில் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணி இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு வந்து நம்ம வந்து நம்புவோம். அண்டு நண்பர்களே, நாங்கள் சாணமாவு அந்த காட் செக்ஷனை தாண்டி மெதுவாக ஊருக்குள்ளே வந்து நாங்கள் வர ஆரம்பித்தோம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து சிப்காட் 1 ஏரியா வந்து தாண்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் அப்போயே வந்து 8:20 ஆயிடுச்சு நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ நான் இறங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன். 8:30 மணிக்கு வந்து என்னை வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ சேலத்துலேருந்து ஒசூர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கம்மி, அதாவது 3 மணி நேரம் 55 நிமிஷம் ஆச்சு நண்பர்களே. ஸோ விச் இஸ் ஓகே, நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து இருக்குது. ஏன்னா நண்பர்களே, இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.4 மணி நேரம் வித் 10 மினிட்ஸ் பிரேக் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்டு அதர் மஃப்சல் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்தில் வராங்க. தேங்க்ஸ் டு டிஎன்சி. நடுவில் வந்து அவர் கொஞ்சம் ஓட்டி நார்மல் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணதுனால இந்த டைமு ஒரே போல் இது வந்து சிங்கிள் டிரைவராக ஓட்டியிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிருக்கும். அதை வந்து ஒத்துக்கவே வந்து முடியாது. ஓகேங்களா. ஸோ என்னடா திருப்பி அதே சொல்கிறேன்னு வந்து குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நல்லது தான் சொல்கிறேன். சரி பண்ணால் பேர் வந்து நல்லா இருக்கும் நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ ஃபைன் நண்பர்களே, இதோட இந்த விழாவை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஃபர்தராக இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் வீடியோ இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ண நண்பர்களே. ஸோ டில் தென் ஐ எம் சைனிங் ஆஃப். டேக் கேர். டாடா. பை பாய்.